அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நம்மளோட மாடிக்கு வந்தப்போ தினசரி காலை நேரங்களில் வளர்ப்பு புறாக்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஹாயாக இலைப்பாரிட்டு கொஞ்சம் தண்ணி சொட்டி இருக்கும் நம்மளோட மாடியில். அந்த டேங்க்லேருந்து வழிஞ்சிருக்கும். அதை வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இலைப்பாரிட்டு போவாங்க. அப்படியே அவங்கள பார்க்கையில மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். பல நேரங்களில் இவங்க மாதிரி நம்மளும் இருந்திருக்கலாமே, படைச்ச இறைவன் ஒரு பறவைகளாவோ ஒரு விலங்குகளாவோ படைச்சிருக்கலாமே. நம்மெல்லாம் பல நேரத்தில் சொல்வதுண்டு மனுஷங்களை பார்த்து, ஏன் இப்படி மிருகமாயிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்படையில் அவங்க வெறித்தனமாக நடந்த கையிலலாம். ஒருவேளை மிருகங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருந்ததுன்னா ஒருபோதும் அதை மிருகங்கள் ஒத்துக்காது. என்னை மனிதர்களோட ஒப்பிடாதீங்க, மனிதர்களை எங்களோட ஒப்பிடாதீங்க அப்படின்னு. ஏன்னு சொன்னால் எந்த மிருகம் தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்காக வேண்டி அடுத்த உயிர்களை கொன்று சேர்த்து வைப்பது கிடையாது. பல வருடங்களுக்கு தேவையான உணவுகளையோ பல வருடங்களுக்கு தேவையான பொருட்களையோ சேர்த்து வைப்பது கிடையாது. அன்றுக அதோடைய பசிக்காக மட்டுமே அது வேட்டையாடுகிறது. மனிதர்கள் அப்படி கிடையாது. தனக்கு கிடைச்சி முடிஞ்சிருச்சுன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு, அடுத்த பேர குழந்தைங்களுக்கு போதும்னு சொல்கிற மனசு மனிதர்களுக்கு கிடையாது. நான் இறைவன் சொல்கிறான், ஒரு மனுஷனுக்கு ஒரு தங்கம் நிறைந்த ஓடையை கொடுத்தாலும் அதை போல் இன்னொரு ஓடையை மனிதன் கேட்பான். ஒரு தங்க மலையை கொடுத்தாலும் இதை போல் இன்னொரு மலை வேணும்னு தான் மனுஷன் சொல்லுவான். அவனுடைய ஆசைக்கு முடிவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பறவைகளும் இந்த மாதிரி விலங்குகளும் பார்க்கையில் அன்னைக்கு தேவையான உணவுகளை மட்டுமே அது எடுத்துக்கிறது, யாருக்காகவும் வாழ்கிறது கிடையாது. அந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.